ஹே ஆல் ரீசா ஃபேமிலி. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டஃப்டு பராட்டா பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ், கார்லிக், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் மின்ட் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸு ஆட் பண்ணியிருக்கிறேன். நத்திங் மச் மோர். அண்ட் எப்போதும் சப்பாத்திக்கு உள்ள மாதிரியே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதில் ஒரு 4 to 5 பால்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி லேயர் பை லேயர் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது நார்மலாகவே அது வந்து பராட்டாவோட பேட்டர்னுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து பராட்டாவோட சைஸுக்கு நீங்கள் நல்லா இழுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டவாவில் போட்டு இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் கொஞ்சம் நேரம்னு சொல்லிட்டு பட்டர் ஆர் கீ யூஸ் பண்ணி நீங்கள் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அண்ட் அதில் கார்லிக் இருக்கிறதுனால அரோமாவே சூப்பராக இருக்கும். நம்ம டோஸ்ட் பண்ணுறப்ப நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கிரேவி, கேர்டு கூட இதை சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எம்மியாக இருக்கும். அடப்போப்பா இவ்வளோ வேலை பார்க்க முடியலன்ட்டா கடையில் வாங்கிக்கோங்க.